ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஈவினிங் டியூஷன் முடித்தோடனே என்ன செய்யலான்னு யோசிச்சுட்டே இருந்தேங்க. அதுவும் இல்லாமல் டயர்டாக இருந்துச்சு. அச்சோ, ஏதாவது சிம்பிளாக செஞ்சிடலாமே அப்படின்னு நினச்சிட்டு வந்தால் இங்கே பார்த்தா கேஸ் ஸ்டவ்வை பார்த்தா ரொம்ப வேலை செய்யறதுக்கே தோணலை. ஃபஸ்ட்டு இதெல்லாம் க்ளீன் பண்ணிடுவோன்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணியிருந்தேங்க. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா ஆல்ரெடி கழுவி வச்சுருந்த இரும்பு வடைச்சட்டியில் தண்ணி இருந்தங்காட்டி துரு பிடிச்சிருச்சுங்க. ஸோ அதனால் இப்போல்லாம் என்ன பண்ணுறேன்னா, கழுவுன உடனே கொஞ்சம் அடுப்பில் வச்சுட்டேன்னா அந்த நம்ம க்ளீன் பண்ண தண்ணியெல்லாம் போயிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரஸ்ட்டு ரொம்ப ஃபார்ம் ஆகாது. எண்ணெய் தேய்க்காட்டியும் பரவாயில்ல, ரொம்ப ஃபார்ம் ஆகாமல் இருக்கும் பாருங்களேன். அதுக்கப்புறம் நைட்டுக்கு ஈஸியாக தக்காளி குருமா தான் வச்சிடலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணேன். எங்கள் வீட்டில் அவருக்கு இட்லி பிடிக்கவே பிடிக்காதுங்க. ஆனால் ஏதோ ஒன்று பேசி சமாளிச்சுட்டேன். கண்டிப்பாக இட்லி தான் செய்வேன், நீங்கள் சாப்பிட்டு தான் ஆகணும்னு சொல்லிட்டேன். அதனால் ஒன்றுமே சொல்லலை. சரி ஓகே, பாப்பா இருக்கா இல்லைங்க, எப்படிங்கன்னு வச்சுட்டு செய்கிறதுன்னு ஒரு காரணத்தை காமிச்சிடுறேன் இப்போல்லாம். அவரும் சரி ஓகே, குழந்த அழுவான்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டாங்க. உங்கள் வீட்டில் இதே மாதிரி தான் பண்ணுவாங்களா, இல்லை அதுக்கு என்ன பண்ணுவீங்கன்னு மறக்காமல் சொல்லுங்கள்.